இன்றைக்கி வந்து ஃப்ரைட் ரைஸ் பார்க்க போகிறோம். சில்லி சிக்கன் எடுத்திருக்கேன், கேப்சிகம், முட்டைகோஸ், கேரட், முட்டை, சாட் மசால், மிளகாத்தூள், மஞ்சத்தூள், மல்லித்தூள், குருமிளகுத்தூள் இதெல்லாம் தான் தேவை நம்ம பண்ண போகிற ஃப்ரைட் ரைஸுக்கு. வாங்க எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகலாம். எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் காயிட்டும் முட்டைகோஸ் போட்டுக்கலாம். ஒவ்வொரு காயும் தனித்தனியாக ஃப்ரை பண்ணி எடுங்க, அப்போ தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும். ஃபஸ்ட்டு முட்டைகோஸ் போட்டு முட்டைகோஸை நல்லா வந்து நம்ம எண்ணெயிலே ஃப்ரை பண்ணிக்கலாம். முட்டைகோஸ் வதங்கிடுச்சு. இப்போ கேரட் போட்டுக்கலாம். கேரட் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். கேரட்டும் வதங்கட்டும். கேரட் கூடவே வந்து நம்ம கேப்சிகமும் சேர்த்திக்கலாம். இதெல்லாம் நல்லா வதங்கட்டும். இது வதங்கினதுக்கப்புறம் நம்ம சேர்த்திக்க வேண்டிய மசாலா ஐட்டம்ஸ் எல்லாம் சேர்த்துக்கலாம். வதங்கட்டும். நான் வந்து முட்டையை நல்லா ஃப்ரை பண்ணி தான் அதில் சேர்த்துவேன். காய் கூட சேர்த்து முட்டையை வந்து நான் ஃப்ரை பண்ண மாட்டேன். அதனால் நம்ம தனியாக பாத்திரம் வச்சு தனியாக முட்டையை வந்து ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். ஏன் அப்படி பண்ணணும்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், இல்லைன்னா சதசதன்னு இருக்கும் சாதம். பாத்திரம் காஞ்சிருச்சு, எண்ணெய் ஊற்றிக்கலாம். முட்டை எண்ணெய் காஞ்சிருச்சு. முட்டை இப்படி சேர்த்திக்கோங்க, ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ஃப்ரைட் ரைஸுக்கு. இந்த முட்டைக்கு அளவாக உப்பு சேர்த்துக்கலாம். முட்டையை நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். நம்ம காயெல்லாம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இது கூட நம்ம முட்டை சேர்த்திக்கலாம். உள்ளே கொட்டுறப்ப காட்டிடும். மல்லித்தூள் கொஞ்சமாக போட்டுக்கலாம். மிளகாய்த்தூள் கொஞ்சமாக, சாட் மசால் போட்டுக்கலாம். குருமிளகுத்தூள் இதெல்லாம் போட்டு நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த காய்க்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். அது கூட நம்ம சில்லியும் சேர்த்திக்கலாம். எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிடுவோம். இப்போ நிறையா வெஜிடபிள்ஸ் போட்டு செஞ்சாலும் ஃப்ரைட் ரைஸ் வந்து நல்லாயிருக்கும். சாதம் கம்மியாக இருக்கணும், வெஜிடபிள்ஸ் வந்து நிறையா இருக்கணும். இது கொஞ்சம் நல்லா வதங்கட்டும். சாதம் போட்டுக்கலாம். நம்ம ரைஸ் இந்த காய் கூட நல்லா கரட்டி விட்டுலாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் இதே மாதிரி வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஃப்ரைட் ரைஸ் ரெடி ஆகிடுச்சு. கொத்தமல்லி தலை தூவி இறக்கி வச்சிடலாம். ஆஃப் பண்ணிவிட்டு இன்றைக்கி ரிவ்யூ சொல்ல போகிறாங்க நம்ம வீட்டு சின்ன குட்டி. நம்ம வீட்டு சின்ன குட்டிகிட்ட கொடுத்து எப்படி இருக்குன்னு கேட்கலாம்.
நம்ம வீட்டு சின்ன குட்டிக்கு கொடுத்து டேஸ்ட் எப்படி இருக்குன்னு கேட்கலாம். வேறு லெவலில் இருக்குது. வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். செமையாக இருக்குது.